லக்ஸுரிக்காக தவறான வழிகளுக்கு அந்த மிடில் ஸ்டேஜில் வந்து நம்மளை அந்த சுக்கிர தசை கூட்டிகிட்டு போவோம். தினசரி கோள்களினுடைய அந்த அசைவு நகர்வு இதை வந்து கோச்சாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை வச்சு ஒரு பொதுவான பலன்களை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தசாவை மீறி எதுவும் நடக்காது. அதே மாதிரி புத்தி, திருமணம் சார்ந்த விஷயங்கள்லையும் காதல் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் அது ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கும். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கும் சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 6 நட்சத்திரக்காரர்களும் சுக்கிர தசையை பார்க்க மாட்டாங்க. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாக ஆன்மீகம், வாஸ்து, நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட ஜோதிட சிரோன்மணி மீனம் விக்னேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். அஸ்ட்ரோ தமிழா யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நேர்களுக்காக கொடுத்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ராசிக்குமே பொது பலன்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நீங்கள் ஆஸ்ட்ராலஜிஸ்ட் வந்து சொல்கிறீங்க. அவங்களோட சுய ஜாதகத்தை வச்சு தான் பலன்கள் வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம நேர்களுக்காக சொல்லுங்கள். அதாவதுமா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோச்சாரம் அப்படின்னு சொல்லுவோம். கோச்சாரம்னா ஒவ்வொரு கோள்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டிகிரியை வந்து கடக்கும் இல்லைங்களா? இதில் வருடக்கோள்கள், மாதக்கோள்கள், நாள்கோள் அப்படின்லாம் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதை தினசரி கோள்களினுடைய அந்த அசைவு நகர்வு இதை வந்து கோச்சாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை வச்சு ஒரு பொதுவான பலன்களை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இப்போ ஒருத்தருக்கு நம்ம சுய ஜாதகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒருவர் பிறக்கின்ற நேரத்தில் ஒரு ராசியில் சந்திரன் இருப்பார். அந்த சந்திரன் இருக்கக்கூடிய பாகை அளவுகளை வச்சு அவர் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்றோம். அப்ப அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு தசா புத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம். இப்ப உதாரணத்துக்கு ரோகிணி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வைங்களேன். அது முதல் பாதம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம்னு இப்படி 4 பாதங்கள் இருக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும். அப்படி அந்த குழந்தை பிறந்திருக்க நேரத்துல சந்திரன் எத்தனை டிகிரியில இருக்காரோ அதை பேஸ் பண்ணி அவரு எத்தனையாவது நட்சத்திர பாதத்தில் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதை பொறுத்து அவருக்கு பிறக்கக்கூடிய நேரத்தில் ரோகிணி அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி சந்திரன். அப்ப அவருக்கு ஸ்டார்டிங் சந்திர தசை இருக்கும். அப்ப ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுது அந்த குழந்தையின் பிறந்த நேரத்தை கால்குலேஷன் பண்ணி அது எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த திசையில் அந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு திசையில ஒவ்வொரு குழந்தைகள் பிறக்கும். அப்ப அந்த தசா புத்தி அப்படிங்கிறது தான் 80% அந்த ஜாதகரை வந்து வாழ வைக்கக்கூடியது, வீழ்த்தக்கூடியது, வெற்றி பெற செய்யக்கூடியது எல்லாமே அந்த தசா புத்தி தான். அப்படி இருக்கும் பொழுது 9 கிரகங்களும் 9 விதமான தசா புத்திகளை ஆளுமை செய்துட்டு வராங்க. இப்ப உதாரணத்துக்கு கேது பகவான் அப்படிங்கிறவர் தான் இதுல முதன்மையானவர். அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 7 ஆண்டுகள் அவருடைய தசையை நடத்துவார். அப்ப எந்த நட்சத்திரங்கள்ல பிறந்திருந்தா அவர் ஃபர்ஸ்ட் தசையை நடத்துவார் அப்படின்னா, அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு அவர் 7 ஆண்டு காலம் தசையை நடத்துவார். அதுல அவங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்களோ, எந்த நட்சத்திர பாதத்துல பிறந்திருக்காங்களோ அந்த பாதத்தை பேஸ் பண்ணி அவருடைய தசா காலம் கூட குறைய கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். இதுதான் வந்து அந்த தசா புத்தி அப்படின்னு சொல்றது. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அவர்களுக்கு தனிப்பட்ட நபருக்கு ஜாதகம் சொல்ல முடியும். அதனாலதான் வந்து கோச்சார பலன்கள் குறைந்த அளவு தான் வந்து ஒரு மனிதனுக்கு செயல்படும். அவருடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். பிளஸ் அந்த ஜாதகத்துல அந்தந்த கிரகங்கள் எந்தெந்த பாவகத்துல இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் நம்மளால பூர்ணமா அவங்களுக்கு பலன் சொல்ல முடியுமா. ஓகே, சோ இப்போ பொது பலன்கள் சொல்றீங்களே, இது வந்து எவ்வளவு அக்யூரேட்டா அந்த ராசிக்காரங்களுக்கு பொருந்தும் சார்? அதாவது பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 50-60% தான் பொருந்தும். அது இல்லாம அந்த ஜாதகத்துல அவங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, தசையை நடத்தக்கூடிய கிரகமும் புத்தியை நடத்தக்கூடிய கிரகங்களும் நல்ல நிலையில இருக்கா, ஜாதகத்தில் எந்த இடங்கள்ல இருந்து என்ன விஷயங்களை செய்ய போகுது அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் ஒரு நபருக்கு நம்மளால ஜாதகம் சொல்ல முடியும். ஓகே, ஸோ இப்போ தசா புத்தி அப்படிங்கிறது தான் நம்ம மெயின் டாப்பிக்காக வந்து பேச போகிறோம். ஸோ இந்த தசா புத்தி அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து ரோல் பிளே பண்ணுது? இப்போ எந்த விஷயமா இருக்கட்டும் சரி, இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, கல்யாணம், ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, இந்த தசா புத்திகள் வந்து எந்த அளவுக்கு ரோல் பிளே பண்ணுது சார்? அதாவதுமா தசா புத்தி அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தசாவை மீறி எதுவும் நடக்காது. அதே மாதிரி புத்தி,
அந்த புத்தியை மீறி எதுவும் நடக்காது. அப்ப ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தசா, புத்தி, சூட்சமம், அதிசூட்சமம், பிராணம் அப்படின்னு ஒரு 6 வகையான விஷயங்கள் இருக்கு. ஒரு மனிதனை நம்ம உட்கார வச்சு அடுத்த 1 மணி நேரத்தில் உனக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இதுல விஷயங்கள் இருக்கு. அப்ப எவ்வளவு சூட்சமங்களும் அந்த தசாக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இப்ப கேது திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதன்மையான திசை அதுதான். அப்ப அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு அந்த திசை நடக்கும். அதே மாதிரி புதனுடைய நட்சத்திரங்கள்னு சொல்லுவோம், ஆயுள்யம், கேட்டை, ரேவதி, இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறு வயதிலேயே அந்த கேது திசை அப்படிங்கிறது நடைபெறும். அப்ப கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா, கேது ஞானத்தை புகட்டக்கூடியவர். அப்ப ஒரு சில விஷயங்கள்ல ஞானத்தை புகட்டுவார். சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு வந்து எதன் மேலேயும் பற்றில்லாத ஒரு தன்மையை அவங்களுக்கு ஏற்படுத்துவார். அப்ப கேது அப்படிங்கிறவர் ஒரு மிடில் ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு வந்தா அவர் திசையை நடத்துறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க எந்த விஷயத்து மேல ஆர்வம் ஆசையோட இருக்காங்களோ அந்த விஷயம் அப்படி இல்லை அப்படிங்கிறத மண்டையில கொட்டுக்கா வச்சு சொல்லி தருவார். அப்ப நீ நினைக்கிறது இது கிடையாது, இதுதான் அப்படிங்கிற பாடத்தை நமக்கு சொல்லி தருவார். அந்த பாடம் ஃபியூச்சர்ல நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப அதே வந்து ஒரு மிடில் ஸ்டேஜில் எப்படி இருக்கும், அதே ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜ் ஒரு 60 வயசு, 65 வயசு, 50 வயசு இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடியவர்களுக்கு கேது திசை வந்தால் என்ன ஆகும்னா, அவங்க எல்லாத்துலேயும் பற்றற்று ஒரு ஆன்மீக நிலைக்கு போகிறதுக்காக தயாராவாங்க. அப்போ குடும்பத்தில் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கக்கூடியவங்க என்ன ஆகும், இவங்க யார் மேலே பாசம் வச்சுருக்காங்களோ அவங்க வந்து அப்படி இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. அப்ப ரொம்ப வலிக்கும் இல்லையா அவங்களுக்கு. அப்ப அடுத்து என்ன நோக்கி போவாங்க, ஆன்மீகத்தை நோக்கி போவாங்க. அப்ப கேது பகவான் இந்த மாதிரியான விஷயங்களை செய்வார். அப்ப ஒருத்தர் பிசினஸ், இப்ப மிடில் ஸ்டேஜ்ல கேது வந்துட்டாரு, இப்ப பிசினஸ் ஆரம்பிக்கணுங்கிறாரு. அப்ப அந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறது மூலியமா அந்த கேது அவங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்காரு, எந்த நிலையில இருக்காரு, யோகத்தை தர போறாரா, அவயோகத்தை செய்ய போறாரா, நன்மையை செய்ய போறாரா அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். இல்ல அப்படின்னா அவர் அதுல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பாரு. அப்ப இதுதான் கேதுவுடைய திசை காலங்கள்ல நம்ம செய்யக்கூடிய. சரி, இப்ப கேது திசை நடக்குது, நீங்க சொல்ற மாதிரி எனக்கு நடக்குது, என்ன சார் பண்ணலாம், இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. முகம் இல்லாத தெய்வங்கள். கேதுவினுடைய அதிபதி யாருன்னா மனித முகம் இல்லாத தெய்வம். இப்ப விநாயகருக்கு மனித முகமா இருக்கு இல்ல இல்லையா, ஆஞ்சநேயருக்கு, வாராகிக்கு, நரசிம்மருக்கு, இந்த தெய்வங்களை அவங்க வழிபடணும். இந்த தெய்வங்களை வழிபட என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஒரு கேதுவினுடைய பிடியிலிருந்து கொஞ்சம் அந்த தாக்கத்தை குறைத்துக் கொள்வதற்கான செயல்பாடுகள் அவங்களுக்கு நடக்கும். அப்ப பூர்ணமா அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா என்ன மாதிரி பண்ணலாங்கிறத நம்மள சஜஷன் பண்ணலாம். ஆனா பொதுவாகவே இந்த மாதிரி மனித முகம் இல்லாத தெய்வங்களை வழிபடும் போது அவங்களுக்கு சிறப்பா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து குறிப்பா நம்ம ஒரு தசா பத்தி அடுத்தடுத்த பதிவுகள்ல பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு தசையில பிறக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது எந்த தசை அவங்களுக்கு வந்து சிறப்பா இருக்கும் அப்படிங்கறது வந்து முதல்ல கணிச்சு சொல்ல முடியுமா சார்? இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வந்து லைஃப் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தாராளமா சொல்லலாமா? அதாவது ஒருத்தர் பிறக்கக்கூடிய நேரத்துல லக்னம் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்போம். அவங்க எந்த லக்னத்துல பிறக்கிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி திசையை நடத்தக்கூடிய கிரகம் எத்தனாவது பாவகங்களுக்கு அதிபதியா வருது, பிளஸ் திசையை நடத்தக்கூடிய கிரகமும் புத்தியை நடத்தக்கூடிய கிரகமும் நல்ல நிலையில இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வச்சு இந்த திசை காலத்துல இவங்க சூப்பரா இருப்பாங்க, இந்த திசை காலத்துல இவங்க நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்க மாட்டாங்க அப்படிங்கறது ஈஸியா நம்மளால சொல்ல முடியும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு சுக்கிர தசைன்னா நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாருமே நல்லா இருப்பாங்க, பணம் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க, அப்படின்னு நினைப்போமா? ஆனா சூரியனுடைய நட்சத்திரங்கள்ல பிறந்திருக்கக்கூடியவர்கள் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கும் சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 6 நட்சத்திரக்காரர்களும் சுக்கிர திசையவே பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு எது சிறப்பை செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப சுக்கிர திசையே அவங்களுக்கு வராது. அதுக்காக அவங்க லைஃப்ல அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, அவங்க லக்ஸுரியா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. அப்ப ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விஷயத்த ஜாதகத்துல செய்யும். அப்ப அதை வச்சுதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு கிரகம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அந்த கிரகம் வந்து தசையா நடக்கும் பொழுது இன்னும் அவங்களுக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜ் தானே. அதே மாதிரி சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிறந்த குழந்தை சுக்கிர திசையில பிறக்குது, சுக்கிர திசை ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அதை குட்டி சுக்கிரன்னு சொல்லுவோம். அது பெருசா ஒரு நல்ல விஷயங்களை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செய்யாது, செகண்ட் ஹாஃப் ஓரளவு நல்லா இருக்கும், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசா ஒன்றும் பலன்கள் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்ப அந்த சுக்கிர திசைக்குன்னு உண்டான விஷயங்கள் நிறைய இருக்கு. அதே இளமை பருவத்துல ஒரு 18 வயசுல இருந்து ஒரு 30 வயசுக்குள்ள ஒரு மனுஷனுக்கு வந்து சுக்கிர திசை வருதுன்னு வைங்களேன், அவனுக்கு அது வேற விதமான ஆசைகளை தூண்டும். அப்ப காம உணர்வுகள் அவனுக்கு அதிகமாகும். அப்ப அது சார்ந்த விஷயத்துல அவன் ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப அந்த சுக்கிரன் எந்த நிலையில இருக்காருங்கிறத பார்த்துட்டு அவன் செயல்படணும். ரைட்டுங்களா? அப்ப 10 ரூபா உங்க கையில இருக்கு, 100 ரூபாய்க்கு நீங்க ஆசைப்பட்டா
10 ரூபா கையில இருக்கு, 100 ரூபாய்க்கு நீங்க வந்து ஒரு பொருளை வாங்கணும்னு ஆசைப்பட்டா அது நடக்குமா? அது லக்ஸுரி தானே. அப்ப நீங்க அந்த 100 ரூபாயை வந்து ஏதோ ஒரு விதத்துல எடுத்து செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது நல்ல விதமா இருந்தா ஓகே. தவறான வழியா இருந்தா அப்ப அந்த லக்ஸுரிக்காக தவறான வழிகளுக்கு அந்த மிடில் ஸ்டேஜ்ல வந்து நம்மள அந்த சுக்கிர தசை கூட்டிட்டு போவோம். அப்ப சுக்கிர தசையில ரொம்ப கவனமா இருக்கணும். திருமணம் சார்ந்த விஷயங்கள்லயும் காதல் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் அது ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கும். அப்ப அந்த இளமை காலத்துல வரக்கூடிய மிடில் ஸ்டேஜ்ல வரக்கூடியவர்களுக்கு சுக்கிர திசை ஒரு சில பிரச்சனைகளையும் கொடுக்கும் அப்படிங்கறத கவனத்துல வச்சுக்கணும். அடுத்து அப்படியே இந்தாண்ட வந்தீங்கன்னா ஃபினிஷிங், அதாவது எப்படி சொல்றது, ஒரு 40 வயசுக்கு மேல 60 வயசுக்குள்ள சுக்கிர திசை வருதுன்னு வைங்க, அவங்க என்ன பண்ண போறாங்க? ஆடம்பரமா இருப்பாங்க, அவ்வளவுதான். கடைசி காலத்துல சுக்கிர திசை வந்து என்ன பண்ண போகுது? ஒண்ணும் பண்ணாது. ஆனாலும் அந்த ஆடம்பரம், சந்தோஷம், அவங்க என்னென்னலாம் நினைச்சாங்களோ அதெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே பொதுவான விஷயங்கள். ஏன்னா இது வந்து கடைசி காலத்துல சுக்கிர தசை அப்படிங்கும் பொழுது எல்லாருமே அந்த பீஸ்ஃபுல் நோக்கி தானே இத்தனை உழைக்கிறோம். நம்ம எல்லாம் சேர்த்து வைக்கிறது எல்லாமே வந்து கடைசி காலம் வந்து நல்லபடியா இருக்கணும், எந்த நோய் நொடி இல்லாம. இப்போ நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹோம்ல எல்லாம் ஸ்டே பண்றாங்களா, அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. ஸோ சுக்கிர தசை அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா, கண்டிப்பா பெனிஃபிட்டா இருக்கும். அவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்வாங்க. வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சும்மா சுத்தி பார்க்க போவாங்க, நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும். நிம்மதியா இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வயசானவங்களுக்கு அவங்களுக்கு சுக்கிர திசை வரும்போது இது எல்லாமே பொது பலன்கள். அவங்களுடைய ஜாதகத்துல என்ன லக்னம், ராசி, சுக்கிரன் எங்க இருக்காரு அப்படிங்கறத வச்சுதான் நம்மளால ரொம்ப அக்யூரேட்டா சொல்ல முடியும். ரொம்ப சிறப்பாக வந்து சொல்லியிருக்கீங்க, ஓவரால் பிரீஃபாக வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம குறிப்பாக ஒரு கிரகத்துக்கு உண்டான தசைகள் வந்து ஒரு பதிவாக வந்து பார்க்கலாம் சார். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து பேசலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் சார்.